ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நேர்முக கடிதம் தமிழ் சீனியர் லெட்டர்ல நேர்முக கடிதம் இப்போ எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மார்ஜின் 10 to 70 தமிழ்நாடு அரசு துறை சென்ட்ரு, பாக்கி எல்லாம் 1 by 1 அப்படியே நான் சொல்லிகிட்டே வரேன். இப்போ பேப்பரை செட் பண்ணுவோம். இப்போ லெட்டர்னாலே லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்டிங் லிவர் சிங்கிளில் இருக்கணும். 10லையும் மார்ஜின் 60, இதை பாருங்கள் 65 60ல் வச்சுக்கணும். இப்போ நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். இது மட்டும் கொஞ்சம் சென்டராக வரணும் அப்படின்னா 0 to 10 வச்சிங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் சென்டர் கிடைக்காது. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை பாருங்கள் ஒரு 2 3 இங்கே பாருங்கள் 2 3 ஸ்பேஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா லெட்ரு பார்க்கும்போது எலிஜிபிளாக இருக்கும். ஆனால் நிற்கிற மார்ஜின் 10. இதோ போட்டாச்சு. இதோ பாருங்கள் 10. இங்கே இவ்வளோ மார்ஜின் இருக்குது. 0வில் வைக்கிறதுக்கு பதில் இங்கே 60. ஓகே, இப்போ நம்ம அடிக்க ஆரம்பிச்சிருவோம். தமிழ்நாடு அரசு லெட்டருக்கு 10 to 70னா தமிழ்நாடு அரசு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ என்ன செய்யணும், லெட்டருக்கு மார்ஜினு 10 to 70. அப்போ இடைப்பட்ட ஸ்பேஸு இருங்க 10 to 60. தமிழ் நம்ம இங்கிலீஷ்னா தான் 10 to 70 தமிழ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் 10 to 60 வச்சுக்கிறோம். அப்போ இடைப்பட்ட ஸ்பேஸு 50. இப்போ இது எத்தனை, 1 2 3 ஸ்பேஸ் 4 5 6 7 8 9 10 11 ஸ்பேஸோடு தான் கூட்டணும். அப்போ என்ன 11. அப்போ என்ன செய்யணும், சென்டர்லேருந்து அந்த 11 கழிச்சிங்கன்னா 39. பகுதி 1 பகுதி 2க்கு, ஏன்னா பேப்பரை டிவைட் பண்ணும்போது இந்த பாதி இங்கேயும் இந்த பாதி இங்கேயும் வரணும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 20ஆகவும் எடுத்துக்கலாம் 14ஆகவும் எடுத்துக்கலாம். அப்போ 20. இந்த மார்ஜின் 10 வச்சு கூட்டினா தான் சென்டர் ஆகும். +10 30வது டிகிரியில் தமிழ்நாடு அரசு அடிக்கலாம். அடுத்து கல்வித்துறை, இதெல்லாம் நீங்கள் மனப்பாடமே பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. இப்போ கல்வித்துறை 8. இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே 50 தான். இது ஃபஸ்ட்டு கால்குலேஷன், இது 2வது கால்குலேஷன். 50ல் கல்வித்துறை என்ன 2 4 6 8 8 கழிச்சிங்கன்னா 42. அது 2ஆல் வகுத்திங்கன்னா 21 + 10 31வது டிகிரியில் துறை அடிக்கலாம். இது கேபிட்டல் இல்லை. ஸோ நம்ம அரட்டிக்கு ஏற்றிக்கிட்டு ஐஃபன் போட போகிறோம். இப்போ பாருங்கள் வீடியோவில் தமிழ்நாடு அரசு அடிக்க போகிறோம். கணக்கு பண்ணி வச்சுருக்கோம் 30 மேலே பண்ணணும். 30 இதோ இருக்கு பாருங்க 30 தமிழ்நாடு அரசு. ஒரு ஸ்பேஸ் விட்டு நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அரட்டிக்கு மேலே ஏற்றி என்ன பண்ணணும், ஐஃபன் போடணும். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு 2 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறீங்க, இதை அடிக்கிறீங்க. கல்வித்துறை இங்கே பார்த்துருக்கோம் 31. அப்போ கல்வித்துறை 31. 31ல் இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்பேஸ் விட்டு துறை, ஆட்டோமேட்டிக்காக அங்கே 2 ஒதுங்கிரும். அதுக்கு கல்வித்துறைக்கெல்லாம் இது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இது உழுவுது. இப்போ என்ன பண்ணணும், இதை நீங்கள் அடிக்கணும். அவரோட பேர், அவர் இந்திய ஆட்சிப்பணி, இது 10 தான். அதுக்கு நேராக இந்த கால்குலேஷனை போட்டுக்கணும். கால்குலேஷன் என்ன, 60ல் எது பெருசோ 60லேருந்து கழிக்கணும். இப்போ எது பெருசுன்னு பாருங்கள், புனித ஜார்ஜி கோட்டை.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இப்போ ஸ்டூடெண்ட் இது பெருசு, இதை 60லேருந்து கழிக்கணும். அப்படி பார்க்கும்போது இதோட எண்ணிக்கையை கூட்டினா 16 வருது. 16 தான் பெருசு, நம்ம கண்ணுக்கே தெரியுது. சென்னை சின்னது, மார்ச் சின்னது. ஸோ என்ன பண்ணணும், இந்த 16ஐ 70லேருந்து கழிக்கணும். அப்படின்னும் போது சாரி, இந்த 16ஐ 60லேருந்து கழிக்கணும். அப்போ 60 மார்ஜின் எவ்வளோ, 60. இந்த 16 60ல் கழிச்சிங்கன்னா எத்தனை வருது, 44. 44வது டிகிரியில் இதை அடிக்கலாம், நம்ம போட்டு வச்சுக்கலாம். 44வது டிகிரியில் அடிக்கலாம். அதுலேயே தான் சென்னை. இப்போ இதுக்குன்னே இதை அடித்து முடிச்சுட்டு அப்படியே இந்த கேரேஜ் ரிலீஸ் ஆறால இங்கே வந்துட்டு அடுத்த லைன் ஸ்பேஸ் இதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும். இங்கே பாருங்க, நேர்முக கடிதம் நே புள்ளி மூ புள்ளி கா புள்ளி, இடையில ஸ்பேஸே வரக்கூடாது. ஒரு ஸ்பேஸ் விட்டு எண்ணு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்பர்லாம் அது கா ஒன்றெல்லாம் நம்ம கடிதம் ஒன்றெல்லாம் கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான், அதை நம்ம மாற்றுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதுக்கு நேராக இந்த 44க்கு நேராகவே தேதி அடிக்கணும். தேதி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அன்புள்ள ஒரு ஸ்பேஸ் விட்டு திரு, இதெல்லாம் விரிவாக்கம் பண்ணக்கூடாது. திரு புள்ளி ஒரு ஸ்பேஸு ராஜேந்திரன் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும், லைன் ஸ்பேஸ் லிவரால். அப்புறம் பொருள் எப்பொழுதும் போல் 20 to 55. பொருள் பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேராக வரும். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு பார்வை 20 to 55. இப்போ இதே மாதிரியும் பார்வை வரும். இப்போ டிட்டோ இது எப்படி இருக்கோ பார்வை வந்ததுன்னா அது எப்படி அடிக்கிறோமோ அதே மாதிரி அடிக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா வித்தின் பிராக்கெட்டில் 1ன்னு இருக்குது. அப்போ இது எத்தனைன்னா 20 21 22 23 24 25 26 விட்டுட்டு 27 ஓப்பன் பிராக்கெட்டு 28ல் 1 29ல் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும். அடித்து திருப்பி ரிட்டர்ன் வர்றது இந்த தங்கல்ல வர தாக்கு நேராக தான் அடிக்கணும். எத்தனை 4 5 கொடுத்தாலும், இங்கே 2 கொடுத்துருக்காங்க, சம்டைம்ஸ் 3 4 கூட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்வை 1க்கும் அந்த பார்வையில் 2வது பாயிண்ட்டுக்கும் இடையில டபுள் லைன் ஸ்பேஸ். திரும்ப மேலே எப்படி சொன்னனோ அதே மாதிரி கீழே அடிக்கணும். அதுக்கப்புறம் 6 ஸ்பேஸை சென்டர் பண்ணணும். சென்டர்னா எப்படி, 50லேருந்து 6 கழிக்கணும். 50ல் 6 போச்சுன்னா 44, அதை 2ஆல் வகுத்தீங்கன்னா 22 + 10 வச்சு கூட்டினீங்கன்னா பாருங்கள் 32வது டிகிரியில் கரெக்டாக நீங்கள் 6 தான் அடிக்கணும். 7 அடிச்சிங்கன்னா தப்பாக போய்டும். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இது 15th, இதை பாருங்கள் 15ல் ஆரம்பித்து எப்பொழுதும் போல் பேரா, ஒரு பேராக்கும் இன்னொரு பேராக்கும் இடைவெளி கேப்பு 2 லைன் ஸ்பேஸ். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதை பார்ப்போம். ஹெட்டிங்கும் அரசும் துறையும் அடித்தாச்சு, அடுத்து எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்போம். அடுத்து என்ன சொன்னேன், லெட்ரு போடுறவரோட பேர் ஆ புள்ளி 6ஆம் முதல் கமா. அதுக்கப்புறம் அவர் என்னன்னா இந்திய ஆட்சி பணி விரிவாக்கமே பண்ணிடக்கூடாது. இதை பாருங்க, இந்திய ஆட்சி பணி அதெல்லாம் நம்ம விரிவாக்கமே பண்ணக்கூடாது. ஈ புள்ளி ஆ புள்ளி பா புள்ளி கமா, அதுக்கு நேராக என்ன ஆ புள்ளி கமா புள்ளி கமா. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுக்கு நேராக இங்கே வரணும். 44 போட்டிருக்கேன் பாருங்க, 40 41 42 43 44 44வது டிகிரியில்
நான் சில தவறுகள் செய்கிறேன்னா நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கிறேன். உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் இருக்கு. மிக மிக பொறுமையாக நீங்கள் அடிக்கலாம். அரசு அரசு செயலாளர் புள்ளி. திருப்பி இந்த 44க்கு நேரே தான். புள்ளி. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு என்ன சொல்லியிருக்கேன்? நேர்முக கடிதம், அதுக்கு நேரா தேதி, அதை அடிச்சிருவோம். நே புள்ளி மூ புள்ளி கா புள்ளி என் எண்ணுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு 10,561 கா புள்ளி 1 85. அதுக்கு நேரா அப்படியே இதை அடிச்சிட வேண்டியதுதான். 16,1985 புள்ளி. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு பாருங்க, தங்கள் அன்புள்ள திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு, இந்த சைடு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பொருள் பார்வை. அன்புள்ள திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு 10லேயே தான். டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு நீங்க பாருங்க, பொருள் பார்வை, பொருள் பார்வை அடிச்சிடுறேன். பொருள் அடிச்சு ஒரு ஸ்பேஸ் விட்டு, அதுலயும் 2 பக்கமும் ஐஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இடம் விடணும். திருப்பி கட் பண்ணி வர்றது பாருங்க, இதுக்கு நேரா கட்டடங்கள்ல வர கா. கொஞ்சம் சின்னதா முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு அந்த பொருளுக்கு நேரா பாருங்க, பார்வை ஒரு ஸ்பேஸ் விட்டு 1 ஒரு ஸ்பேஸு, தங்கள் கடித எண் ஒரு ஸ்பேஸ் விட்டு, நா புள்ளி கா புள்ளி நாக்கா அப்படியே தொடர்ந்தாப்புலையே வரும். என்னன்னு வந்தாதான் ஸ்பேஸ் வரும். இப்போ என்னன்னு வரல. 373 பார் T2 என்ன கொடுத்துருக்காங்களோ அது 85 கமா. பாருங்க, இங்க 1லலாம் சில பிள்ளைங்க அடிச்சிடுறாங்க, தப்பு. இங்கெல்லாம் அடிக்கவே கூடாது. இந்த தாக்கு நேரா மட்டும்தான் அடிக்கணும். அந்த 1ங்கிறது பாயிண்ட் தனியா தெரியணும். 21,1985 புள்ளி. அதுக்கப்புறம் என்ன? பார்வை 2 இருக்கா, ஒரு ஸ்பேஸு, நா புள்ளி கா புள்ளி 373 பார் T2 பார் 85 நாள், திரும்ப நாள் அங்கே 10 பிப்ரவரி. அது எப்படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம பிப்ரவரின்னு போட்டிருக்காங்க, அதே மாதிரி தான் நம்மளும் அடிக்கணும். அதுக்கப்புறம் எத்தனையில் 32 கணக்கு பண்ணிட்டோம். பாருங்க, 30, 31, 32 மொத்தம் 6 ஐஃபன். ஷிஃப்டை போட்டு தான் அடிக்கணும், ஏன்னா இது மேலே இருக்கு. 1 2 3 4 5 6. நீங்க இது ஐஃபன் போட்டோடனே என்னடா இதுக்கு சென்ட்ரா இல்லையே
அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பேப்பருக்கு சென்டராக இருக்குது. இந்த பார்வை வந்து நம்ம இங்கே ஒன்று போயிடுச்சுல்ல, அதனால கொஞ்சம் தள்ளி தான் போகும். ஸோ தட் அந்த சென்டர் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடுத்து டபுள் லைன் ஸ்பேஸு பேரா. பேராக்கு என்ன பண்ணோம்? 5 உள்ள தள்ளணும். 1 2 3 4 5. இடங்களில் முடிச்சிருந்தேன். ஒரு பேராக்கும் இன்னொரு பேராக்கும் இடையில டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு, இங்க பாருங்க நேர்முக கடிதத்துல நம்பர் கொடுக்கல. நம்மளும் நம்பர் கொடுக்கக்கூடாது. நம்பர் எது இதுல கொடுத்துருக்கோ அதுக்கு தான் கொடுக்கணும். திருப்பி 15 உள்ள தள்ளி திருப்பி வரும்போது 10 தான். மாடல் நான் முழுசா அடிச்சேன்னா டைம் ஆயிடும். அதனால சின்ன சின்ன பேரா. அதுக்கப்புறம் இங்க பாருங்க 2 லைன் ஸ்பேஸ் விட்டு தங்கள் அன்புள்ள, அதுக்கப்புறம் 4 ஸ்பேஸ் விட்டு ஆறாமுதம். பேராகிராஃப்லாம் முடிஞ்ச உடனே டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் தங்கள் அன்புள்ள அவரோட பேரு வித்தின் பிராக்கெட்ல. இதுவும் என்ன பண்ணணும்? எது பெருசுன்னு பார்க்கணும். ரெண்டுத்தையும் கூட்டுவோம். இப்போ பார்க்கும்போதே தெரியுது ஆறாமுதன் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஆனால் இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தான். இதுதான் 12. அப்போ இந்த 12 60லேருந்து கழிக்கணும். இதுக்கு அதை சென்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எது பெருசோ அதை கழிச்சிருவோம். 60ல் 12 கழிச்சிங்கன்னா மார்ஜின்லேருந்து கழிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 48வது டிகிரியில் அவரோட பேரை அடிக்கலாம். ஆனால் அடுத்ததை பார்த்தீங்கன்னா 2 60ல் 11. அப்போ எவ்வளோ வருது? 9 வருது. 49வது டிகிரியில் அதை இது பண்ணிங்கன்னா 49வது டிகிரியில் அதை அடிக்கணும். அப்போ இது 48 அடிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்பேஸ் தள்ளி 49வது டிகிரியில் தங்கள் அன்புள்ள கமா அடிக்கலாம். வாங்க இப்போ அடிக்க போகிறோம். பேரா முடிச்சுட்டு டபுள் லைன் ஸ்பேஸு 1 2. ஃபஸ்ட்டு 49 வர்றதுனால 49 அடிச்சுக்கிறோம். தங்கள் கம்மா அதுக்கப்புறம் 4 ஸ்பேஸ் 1 2 3 4. 48வது டிகிரியில் மொதல் டிகிரி வித்தின் பிராக்கெட் புள்ளி ஒரு ஸ்பேஸ் கோலன். அதுக்கப்புறம் பெறுநர் அட்ரஸ் பாருங்க, டபுள் லைன் ஸ்பேஸ். இது என்னன்னா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லா லெட்டரும் கம்ப்ளீட்டா இப்ப புதுசா வந்த லெட்டரு எல்லாத்துக்குமே இந்த பெறுநர் அட்ரஸ் 2 உள்ள தள்ளி வரும். ஆனால் இந்த நேர்முக கடிதம் அப்படின்னு வந்துருச்சுனாலே
நேராகவே 10ல் வரும். பெறுநர் அதுக்கப்புறம் அனைத்து அட்ரஸும் ஒரு நீளமான அட்ரஸ் 10ல் வரும். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்த அட்ரஸ் வரும். ஆனால் இதில் அதுலேயும் எல்லாமே 10ல் தான் வரும். நீங்கள் மேலே பார்க்கணும். நேமுக்காவா? அப்போ அட்ரஸ் எல்லாமே 10. பாக்கி எல்லாம் வேற லெட்ரு வந்தால் 2 உள்ள தள்ளி எங்கே வரும்னா தீரு புள்ளி இதுக்கு நேராக வரும். ஆனால் இதுக்கு அப்படியே வரும். 1 2 ஸ்பேஸ் வருவீங்க. அடுத்த லைன்லேயே திரு புள்ளி கமா. படிப்பு இப்படி தான். எம் புள்ளி ஏ புள்ளி கமா ஒரு ஸ்பேஸு டி புள்ளி டி புள்ளி கமா. இவர் யாரு? இயக்குனர், சென்னை. புள்ளி. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதை பார்த்துக்கங்க. இதுதான் நேர்முக கடிதம் இங்கிலீஷ் சீனியர்ல ஒரு லெட்டர். இப்போ நான் எடுத்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நான் டைப் பண்ணதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். உங்களுக்கு இது எக்ஸாம் டைத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.